பயிற்சி கொடுக்கக்கூடிய பேராசிரியர் ஒருவர் இன்று நம்மிடையே பேச உள்ளார்கள். அவரை பற்றிய ஒரு அறிமுகம். ஐயா பெயர் அருள்நிதி ஏ. விவேகானந்தன், சேலம் மனவளக்கலை மன்றத்தினுடைய தலைவர், முதுநிலை பேராசிரியர். 98ஆம் ஆண்டு பேராசிரியராக பொறுப்பேற்று 26 ஆண்டு காலமாக சேவையாற்றி வருகிறார்கள். 15 வருட காலமாக முழுநேரம் தொண்டாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துள்ளார். தமிழகம் மற்றும் இலங்கை போன்ற இடங்களுக்கு சென்று மனவளக்கலையை சிறப்பாக பரப்பி வருகிறார்கள். ஆசிரியர் தேர்வுக்குழு என்று சொல்லக்கூடிய ஸ்மார்ட், அதாவது உலக சமுதாய சேவத்துக்கு ஆசிரியருக்கு தகுதி யாராக இருக்கிற ஸ்மார்ட்டில் இணையவராக இருக்கார். மனவளக்கலையில் 36 வருடம் அனுபவம். அம்மாபேட்டை மனவளக்கலை மன்றத்துடைய தலைவர். அகத்தாய்வு, மௌனம், பிரம்மஞானம், ஆசிரியர் புத்தாக்க பயிற்சி ஆகியவற்றை ஆழியாரில் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். மேலும் பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரனான ஐயா அவர்கள் நமது மன்றத்தில் இன்றைக்கு சிந்தனை விருந்து அளிக்கவிருக்கும் தலைப்பு ஐம்பொறி ஆட்சிகள். ஐம்பொறி ஆட்சிகள்னால் ஐம்புலன்களை நம்ம கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதால் ஐம்பொறி ஆட்சிகள். ஐம்புலன்களும் கட்டுக்குள் வைத்திருந்தால் மற்ற எல்லாமே கட்டுக்குள் வரும் என்பது ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்த அடிப்படையில் இன்று ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். ஐயாவுக்கு ஒரு இயற்பெயராகவே விவேகானந்தர் என்று பெரியோர்களை பெயர் வைத்துக் கொள்ளவுடன் வாழ்வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பவானி அறிவித்திருக்கோயில் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் சிறப்பு சிந்தனை விருந்து வழக்கமாக வைப்பது. இந்த வாரம் மே 2ஆம் தேதி, இது ஒரு நேற்று தொழிலாளர் தினம். இந்த ஊரும் தொழில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஊர். அந்த ஊரில் வெள்ளிக்கிழமை தோறும் சிறப்பு சிந்தனை விருந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் இந்த வாரம் என்னையும் இதில் ஒரு பொருட்டாக எடுத்து ஐம்பொறி ஆட்சிகோள் அப்படின்ற தலைப்பை எப்படி கொடுத்தேன்னா, பாரதியார் புக்கை படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ உடனே அவருடைய கருத்து அதில் வந்தது. சரி, அதே தலைப்பு கொடுக்கலாமான்னு கொடுத்தேன். சான்றோர் பெருமக்களே, இந்த தலைப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பினை அளித்த இந்த அறக்கட்டளையினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரையும் நன்றியோடு வணங்கி வாழ்த்தி, செவிமடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இருபால் அன்பு உள்ளங்களையும் நன்றியோடு வணங்கி வாழ்த்தி, அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். பொதுவாக ஒரு தலைப்பு சிறந்த தலைப்பு, அப்படி தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வாழ்க வளமுடன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதை வைத்து நிகழ்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லலாம்? ஒரு கருவறை, இந்தாண்ட கல்லறை, இரண்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எதை வச்சு நடக்குதுன்னு கேட்டேன். கம்முனே இருக்கிறீங்க? ஓ, மனசு தான் காரணம் அப்படின்றாங்க. உண்மைதான். இந்த மனம் என்பது எப்போ பேர் வருது? இப்போ மனசுன்னா இங்கே தான் தொடுறோம் எல்லாருமே. உனக்கு மனசுன்னு இருக்குதா அப்படின்னா நெஞ்ச தொடுறோம். இந்த மனசுன்னு எப்போ பேர் வருது? எப்படி? எண்ணம் வந்ததுக்கப்புறம் மனசு வருது. எண்ணங்கள் எப்போ வருது? என்னடா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. தேவைகள் வரும்போது. தேவைகள் ஏன் வருது? இப்போது இது ரொம்ப நுட்பமான கேள்வி தான். அதனால தான் கேட்குறேன். எல்லாருமே மனசுன்னு உனக்கு இருக்குதா அப்படின்னு தொட்டு காட்டுறோம். ரைட்டு. இப்போ மனசு இங்கே தான் இருக்குதா? ஆனால் இங்கே தான் தொடுறோம். ஆனால் மனசுன்னா என்னென்னா எண்ணங்க வரக்குள்ள மனசு அப்படின்றீங்க. எண்ணங்கள் ஏன் வருதுன்னா தேவையை ஒட்டி வருதுன்றீங்க. உண்மை தான். இப்போ இங்கே தான் பிரச்சனை இருக்குது. பார்க்கலாம்.
உடலில் உயிர் இயங்கி கொண்டிருக்கிறதா இல்லையா? இயங்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு உயிர் துகளும் இயங்கலன்னு சொன்னால் அது டெத் ஆகிடும், அப்படி தானே? இப்போ இந்த ஒவ்வொரு உயிர் துகளும் இயங்கும்போது அதில் ஒரு அலை வருமா வராதா? அந்த அலைக்கு என்ன பேர்? காந்தம்னு பேர். இன்னொரு பேர் வச்சிருக்கிறார் சாமிக்கு, விரிவு அலைன்னு சொல்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? இப்போ இந்த உயிர் சுற்றுது, அதுக்கு சுழல் அலைன்னு வச்சு அதுலேருந்து வரக்கூடியதை விரிவு அலை அப்படின்றாரு. அது விரியுது இல்லை? இப்போ ஃபேன் ஓடுது, நம்ம மேலே காற்று வருது இல்லை? அது நின்ன இடத்துல சுற்றுது, அந்த காற்று நம்ம மேலே படுது, அப்போ விரிவலைன்றாரு. இந்த விரிவலை எங்கே போய் மோதும்? இப்போ நம்ம மேலே ஃபேன் மோதுது, உள்ளுக்குள்ளே இருக்கிற இறை துகள் சுற்றிக்கிட்டே இருக்குது உயிர். அது அங்கே இருக்கிற இறைவெளியில் உரசுமா உரசாதான்? அங்கே இருக்கிற இறைவெளியில் உரசும். அப்படி உரசல் ஏற்படுத்தும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் காந்தம்னு சொல்கிறார். இப்போ இந்த காந்தம் உடல் முழுதும் எல்லா இயக்கங்களுக்கும் தேவை, உண்டா இல்லைங்களா? எல்லா இயக்கங்களுக்கும் தேவை காந்தம். ஒரு செல், ஒரு துகள் இன்னொரு துகளோட கொஞ்சம் நெருங்கி இருக்கணும்னா அதுக்கு காந்தம் தேவை. அந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இணைப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு காந்தம் தேவை. அந்த செல்களெல்லாம் இயங்கணும்னு சொன்னால் காந்தம் தேவை. அப்போ எல்லாத்துக்குமே காந்தம் தேவை. இப்போ அந்த காந்தம் உடல் முழுதும் உற்பத்தி ஆகுது. அது சுற்றும் போது ஒரு மையம் வருமே, அந்த மையத்துக்கு என்ன பேர் வச்சுருக்கிறாங்க? காந்த கருமையம். அதுக்கு சாமி ரொம்ப அழகாக சொல்லுவார், காந்தத்தின் திணிவு பெற்ற மையமே கருமையம்னு சொல்லுவார். அப்போ திணிவு எங்கே வரும்? மையத்துக்கு வரும். அதே மாதிரி உடலில் உயிர் சுற்றுது, அது எங்கே வரும்? மையத்துக்கு வரும். மெச்சூரிட்டி ஆன பின்னால் அந்த ஜீவ வித்து குழம்பு எங்கே வரும்? மையத்துக்கு வரும். அப்போ மூன்றும் இருக்குது. ஒரு பாடலில் சொல்லுவார், மாயமெனும் காந்தம் உயிர் வித்து மூன்றில் மறைந்துள்ள இரகசியங்கள் அறிந்து வாழ்ந்தால் தீய வினைகள் கழிந்து உலகுக்கென்றும் தெளிவான அருள் ஒளியாய் நிலைக்கும் ஆன்மா அப்படின்னு சொல்வார். அப்போது இந்த உடலுக்குள்ள முக்கியமான பகுதி எது? ஜெனட்டிக் சென்டர்னு சொல்லக்கூடிய கருமையம். அங்கே என்ன இருக்குது? 3 பொருள்கள் இருக்குது மறைப்பொருளாக. தான் மாயமெனும் காந்தம்ன்றாரு, உயிர் வித்து மூன்றும் இருக்குதுன்றாரு. இப்போ இந்த 3 பொருளும் அங்கே இருக்குது. அது உடலுக்கு முக்கியமானதா முக்கியம் இல்லையா? சரி, இப்போ இன்னொரு கேள்வி கேட்டேன், மனம்னு எப்போ பெறுது? உண்டா இல்லைங்களா? இப்போ இந்த ஜீவகாந்தம் திணிவு வருது இல்லைங்களா? இது உடல் முழுதும் ஓடுமா ஓடாதா? ஓடும். இது பிதுங்கி உறையும் போது ஏற்படக்கூடிய உரசல் தான் உணர்வு உள்ள ஜீவன். புரியுதுங்களா? இந்த உணர்வு உள்ள ஜீவனுக்கு உயிர் ஆற்றல் குறையுமா கூடுமா சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால? கரெக்டாக சொல்லணும். ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது, எது விரயமாகும்? கரண்ட் விரயமாகும். அதே மாதிரி உயிர் துகள் ஓடிக்கிட்டே இருக்குது, அதிலேருந்து வரக்கூடிய காந்தம் உடல் முழுதும் இருக்குது. ஆனால் குறையுமா கூடுமான்னா குறையும். அப்போ சாமி சொல்கிறாரு, உயிர் தனது இழந்த ஆற்றலை மீண்டும் பெறுவதற்காக உயிர் எழுப்பக்கூடிய உணர்ச்சியே பசி. புரியுதுங்களா? இப்போ அந்த உயிர் எழுப்பக்கூடிய பசின்னு சொல்கிறோமே, அப்போ தேவைன்னு அம்மா சொன்னாங்க. இப்போது அந்த பசி உணர்வு வந்தால் அதுக்கு ஒரு 10 படித்தளம் கொடுக்குறாரு. உண்டா இல்லைங்களா? உணர்வு, உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம். இதுக்கு மேலே ஒரு 3 இருக்குது, ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இப்போ இந்த 3ல் நிற்கிறோமா 7ல் நிற்கிறோமா? 7ல் தான் நிற்கிறோம். இப்போ முதல்ல இது எங்கே வருது? தேவையை எடுக்கும்போதுன்னா புலன் மூலியமாக வருது. உண்டா இல்லைங்களா? 5 புலன் மூலியமாக ஜீவகாந்தம் வெளியேறுது. எதுக்காக? தேவை, அதாவது நோக்கம், திறமை, தேவை, இடம், காலம், அதை நோக்கி போகுதா இல்லைங்களா? இப்போ தேவை வந்துடுச்சு, அப்புறம் ஒரு முயற்சி பண்ணுமா? திறமை வேணுமா வேணாமா? தேவை, முயற்சி, திறமை, இடம், காலம், பொருள், இதுகெல்லாம் தேவைப்படுதா படலையான்னா படும். இப்போ இந்த புலன் மூலியமாக உடலில் இருக்கிற ஜீவகாந்த ஆற்றல் வெளியேறும்போது அதுக்கு பேர் மனம் என்று பேர். இப்போ அம்மா எண்ணம்னு சொன்னாங்கல்ல, ஒரு பொருளை பார்க்கல, எத்தனையோ விதமாக சொல்கிறாங்க, ஆனால் பார்த்ததுக்கும் சொல்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குமா இருக்காதா?
பார்த்துட்டா இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லலாம். குருடங்கள்லாம் யானையை பார்த்து சொன்ன மாதிரி இருக்கும், உண்டா இல்லைங்களா? ஒரு குருடனை உண்மை யானை பக்கத்தில் நிறுத்திவிட்டு எப்படின்னா இது உலக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கதை சொல்லுவாங்க இல்லைங்களா? காதெல்லாம் பார்த்தா முறமாட்டம் இருக்குது அப்படின்னு அப்படி தானே தெரியும். அப்போ கண்ணில் பார்த்துட்டா சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த புலன் மூலியமாக வெளியேறி தொடர்பு கொள்ளும்போது அதுக்கு பேர் அனுபோகம், போகம். புரியுதுங்களா? அதுக்கு பேர் அனுபோகம். அதை பார்த்துட்டோம், அதை உண்டுட்டோம், அதை அனுபவிச்சிட்டோம். அதுக்கு பின்னால் அது போய் தாட்டா விழுந்துடுச்சு. அந்த தாட்டா விழுந்தது மீண்டும் வெளிவருது பாருங்கள். அந்த தேவைப்படும் போது அதுக்கு பேர் அனுபவம். இது அனுபோகம், அது அனுபவம். இப்போ கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அனுபோகத்திலேயே நிற்கிறோமா, அனுபவத்தில் நிற்கிறோமா, இல்லை ஆராய்ச்சி தெளிவு முடிவுக்கு போகிறோமா? அனுபவத்திலே இருக்கிறோம். அது திருப்பி திருப்பி வருது, அந்த எண்ணம் வருது. எண்ணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எண்ணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எண்ணத்துக்கு அப்பால் எதனா இருக்குதா? இல்லை. இந்த இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும், உண்டா இல்லைங்களா? பாருங்கள், எவ்வளோ பெரிய பிரபஞ்சம், அதுக்கு அப்பால் இருக்கிற சுத்தவெளி ஒரு எண்ணத்தில் வந்துடுச்சு. ஆனால் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது, எடுத்து காட்டவும் முடியாது. அது ஒரு அலை, ஒரு அலை. அதனால் அதை எடுத்து காட்டவும் முடியாது. சரி, இப்போ இந்த அலையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஒரு கவி சொல்கிறார் சாமிஜி. இந்த அலையை எப்படி பயன்படுத்துகிறோம்? உடல் சக்தி கசிந்து வெளியேறுகின்ற உணர்வதுவே ஜீவனுக்கு இன்பம். இந்த உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவகாந்தம் இருக்குது பார்த்தீங்களா? இது 2 விதமாக செலவாகுது. நம்ம உடலில் 2 விதமாக செலவாகுது. எப்படி? எப்படிமா? எண்ணங்கள் மூலமாக செலவாகுது. அப்புறம் 2 விதமாக செலவாகுதுன்னா கொஞ்சம் இதெல்லாம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நம்மெல்லாம் ஆசிரியர் பெருமக்கள் இல்லையா? ஒன்று ஆட்டோமேட்டிக்காக உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்பெல்லாம் இயங்கணும் இல்லைங்களா? மூச்சு 3 நிமிஷம் ஆக்சிஜன் மூளைக்கு போகலன்னா மூளை செல்கள் செத்து போயிடும், திருப்பி உற்பத்தி ஆகாது. அதே போல் ஒவ்வொரு செல்களும் இயங்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் எத்தனை கம்பம்? இந்த உடல் 7 கம்பம். 7 கம்பம்னா என்ன? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினி, துரியன்ற 7 கம்பம். 7 கம்பத்திலையும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா இல்லைங்களா? அதாவது நாளமில்லா சுரபிகள் இருக்கா இல்லைங்களா? அது இயங்கிறதுக்கு என்ன வேணும்? காந்தம் வேணும். அதுதான் சொல்கிறாரு. இப்படிலாம் தேவைப்படுது உள்ளுக்குள்ள. சரி, இந்த புறத்தில் ஒரு பக்கம் இருக்குது, இது ஜென்ரல் நர்வஸ் சிஸ்டம் பேர், அது ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பேர். இப்போது அது இயங்கிறதுக்கு சக்தி வேணுமா, இது இயங்கிறதுக்கு சக்தி வேணுமான்னா என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள். உள்ளுக்குள்ளே இருங்கிறது இயங்கிறதுக்கு சக்தி அதிகமாக தேவைப்படுது. அது அதாவது தடையில்லாத மின்சாரம் வேணும், உண்டா இல்லைங்களா? அதை பார்க்கணுமா, இல்லை இந்த புலன் மூலியமாக வெளியேறத பார்க்கலாமா? தானியங்கி மண்டலத்தெல்லாம் இயக்கணுமே, அதுக்கு வேணும். அதை தான் சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் போக மிச்சம் இருக்கிறது கசிந்து வெளியேறலாமா? உடல் சக்தி கசிந்து வெளியேறுகின்ற உணர்வதுவே ஜீவனுக்கு இன்பம். இப்போ இந்த டியூப் லைட்டில் அதிக வோல்டேஜ் வருது, அது பவர் அதிகமாக வருமா வராதா? வரும். எவ்வளோ நேரம் தாங்கும்? கொஞ்சம் நேரம் தாங்கும். அது அந்த வெப்பத்தை தாங்குற வரையிலும் தாங்கும். அப்புறம் என்ன பண்ணும்? வெடிச்சு போயிடும். அப்படி வெடிச்சுக்கிட்டு வந்தது தான் அந்த புலன்கள். புரியுதா? அப்படி வெடிச்சுக்கிட்டு வந்தது தான் அந்த புலன்கள். உள்ளே உற்பத்தி ஆகிற அந்த ஜீவகாந்த சக்தி உடலுக்குள்ளே இருக்கிற இயக்கங்களெல்லாம் பார்த்து சரி பண்ணிவிட்டு அதில் தடையில்லாத கொடுத்துட்டு மிகுதி இருப்பது உடைத்து கொண்டு வந்தது தான் அந்த 5 புலன்கள். இப்போ இந்த 5 புலன்கள் எதுக்காக வேணும்? புலனைந்தின் துணை கொண்டு புவி மீது வாழ்ந்திடுவோம் ஒரு கவியில் சொல்வார். அத்துவித ஆதிபரா சக்திதனை ஐயுணர்வால் அறிவதற்கு வழியே இல்லை இன்னொரு கவியில் சொல்லுவார். அப்போ அந்த 5 புலனால் இறைவனை உணர முடியாது, ஆனால் 5 புலன் இல்லாத வாழ முடியாது. நல்ல மனசில் இதை ஆழமாக வச்சுக்கணும். 5 புலன் இல்லாத வாழ முடியாது, 5 புலனால் இறைவனை உணர முடியாது. புரியுதா?
அதை எப்படி பயன்படுத்தணும், இதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். திடீர்னு நான் பார்த்துக்கிட்டே அவருடைய ரௌத்திரம் பழகு அப்படின்னு வருது இல்லைங்களா, அவர் ஆத்திச்சூடி மாதிரி வரும். அதை படிச்சுக்கிட்டே இருக்குள்ள திடீர்னு இவர் கேட்டது ஞாபகம் வந்துச்சு, தலைப்பு ஏதாவது போட்டால் பரவாயில்லன்னாரு. நான் எப்போவுமே எதையாவது ஒன்று போடுன்னு சொல்லுவேன். அதை படிச்சுக்கிட்டே இருக்குள்ள ஐம்பொறி ஆட்சிகொள் அப்படின்ட்டு அதில் ஒரு வரி வந்துச்சு. சரி அதையே போட்டுடலான்ட்டு போட்டேன், அவ்வளோதான். அப்போது இந்த புலன்கள் எதுக்காக வந்தது, அதிகபட்சமாக இருக்கிற ஆற்றல் வெளியேறணும், உடச்சிக்கிட்டு வந்துடுச்சு. ஆனால் இழந்த ஆற்றலை உயிர் எழுக்குதே, பசி உணர்வு வருதே, அதுக்காக என்ன பண்ணுதுங்க, இந்த புலன் மூலியமாக தொடர்பு கொள்ளுது. அப்போ தேவை வருது, அப்போ ஒரு நோக்கம், உணவு சாப்பிட்ணுன்ற நோக்கம் வந்துடுச்சு. திறமை வேணுமா வேணாமா? இப்போ நிறைய பேர் சாப்பாடை போட்டு வச்சுட்டு எடுத்து சாப்பிட முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, இருக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கை கட்டினது வாய் கட்டலன்னுவாங்க. கையில் எழுவாங்க, வாங்கி போவாது. உண்டா இல்லைங்களா? நிறைய பேர் இருக்காங்க சார் அப்படி. இப்போ நிறைய பேருக்கு சாப்பிட முடிஞ்சாலும் ஸ்பூனில் சாப்பிட்றாங்க, அது ஒரு வித்தியாசம், அது ஒரு வித்தியாசம் இருக்குது. உண்டா இல்லைங்களா? அது ஒரு பேஷன். அப்போது இந்த பொறி புலன்கள் எதுக்கு வந்ததுன்னு சொன்னால், அந்த தேவையானது உடல் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக, இயற்கை தேவைகள், அதுக்கு பேர் என்ன, இயற்கையான தேவைகள். அதே போல் மலம் கழிப்பதற்கு, சிறுநீர் கழிப்பதற்கு இயற்கை தேவைகள், அதுக்கெல்லாம் தேவையல்ல, இயற்கை அதுக்கு தேவை. அப்போ அதுக்கெல்லாம் தேவைப்படுத்துகிறோமா? இப்போது அந்த பாட்டு சொன்னார், உடல் சக்தி கசிந்து வெளியேறுகின்ற உணர்வதுவே ஜீவனுக்கு இன்பம். உடல் கசிவு தடைப்படுதல், அதிகமாதல், ஒழுங்குமுறை மாறுதல் துன்பம். தடைப்பட்டாலும் துன்பம், அதிகமானாலும் துன்பம், ஒழுங்குமுறை மாறினா துன்பம். இப்போ 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா கையேந்தி பவனில் புரோட்டா சாப்பிட்றான். எத்தனை 2 மணிக்கு? ராத்திரி 2 மணிக்கு. அது தப்பு தானே? சரி நான் படுத்து தூங்குறேன், நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கிறேன், 2 மணி ஆகுது, இல்லை 1 மணி ஆகுது, வயிற்ற கலக்குது, அது துன்பம் தானே? அந்த கழிவு வெளியே போகிறதுக்கு எப்போ போகணும்? காலையில் போகலாம், இல்லைன்னா மாலையில் போகலாம். அப்போது இடையில் அதான் சொல்லுவார், ஒழுங்குமுறை மாறுதல் துன்பம். புரியுதுங்களா? எப்படி நம்ம செய்யணும், என்ன முறை, இறைவன் எப்படி நமக்கு கொடுத்துருக்குறான். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு டைம் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு உறுப்பும் எப்பெல்லாம் இயங்கணும், எப்பெல்லாம் அது கொஞ்சம் ஓய்வெடுக்கணும், ஒரு டைம் இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோங்க, ராத்திரி 2 மணிக்கு புரோட்டா சாப்பிட்டா அவன் எப்படி இருப்பான்? நான் ஒரு ஜவுளி கடைக்கு ஒரு மோட்டிவேஷன் கிளாஸுக்கு போனேன். நான் இந்த மாதிரி கறி புரோட்டாலாம் சாப்பிட்றது தப்புன்னேன். ஏன் நீ வர, ஒரு மூட்டையை தூக்கணும், 4 புரோட்டா அடித்தா தான் மூட்டையை தூக்க முடியும். நீ சொல்கிற மாதிரி 2 இட்லி சாப்பிட்டா தூக்க முடியுமான்னு கேட்டான். தூக்கலாம். அதுக்கு என்ன வேணும்? மனோபலம் வேணும். மனோபலம்னு என்ன? அந்த காந்த சக்தி வேணும். அதை நம்ம எந்தெந்த பக்கமும் செலவழிக்கிறோம். புரியுதுங்களா? இந்த 5 புலன் வழியாக இன்பமென்னு தூக்கிறோம். எதை? காந்தத்தின் அழிவை தான் தூக்கிறோம், காந்தத்தினுடைய அழிவை தான் தூக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம கொஞ்சம் விழிப்பில் இருக்கணும். விழிப்புலன்னா எப்படி? கண்ணை மூடிது திறந்துக்கிட்டே இருக்கலான்றீங்களா? அறிவு விழிப்பில் இருக்கணும், அறிவு விழிப்பில் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு முறையை வகுக்கணும். அதை முழுசும் இந்த பாட்டு சொல்லிடுறேன். உடல் சக்தி கசிந்து வெளியேறுகின்ற உணர்வதுவே ஜீவனுக்கு இன்பம். உடல் கசிவு தடைப்படுதல், அதிகமாதல், ஒழுங்குமுறை மாறுதல் துன்பம். உடல் துன்பம் போக்குதலே வாழ்க்கையாகும். இப்போ எதுக்கு வாழ்கிறோம்? நீங்கள் எக்ஸ்ட்ரா போகிறது அது வேறு. எதுக்கு வாழ்கிறோம்? பசி வந்தால் சாப்பிடணும், உயிர் இருக்கணும் உடம்புல, தூக்கம் வந்தால் தூங்கணும். எதுக்கு தூங்குகிறோம்? நிறைய பேர்த்துக்கு தெரியாது. தூக்கமே வரல. ஏன் தூக்கம் வரல? தூக்கமே வரல. நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, தூக்கம் ஏன் வரல? படுத்தா தூங்கணும். காலையில் எழுந்தால் 1/2 மணி நேரத்தில் உடல் கழிவு வெளியேறணும். சாப்பிட்டா நல்லா டைஜஷன் ஆகி உடலாக மாறணும். இந்த 3ம் யாருக்கு சரியாக நடக்குதோ அவங்களுக்கு துன்பம் இல்லாத வாழ்க்கை. அதுக்கு தானே இயற்கை கொடுத்துருக்குது நமக்கு. அதான் உடல் துன்பம் போக்குதலே வாழ்க்கையாகும். ஒரு 2 நாளைக்கு சிறுநீர் போகலை எப்படி இருக்கும்? படுத்துருந்தீங்கன்னா உங்கள் தலை தெரியாது, வயிறு தான் தெரியும். உண்டா இல்லைங்களா?
அப்போது அந்த சிறுநீர் போக்குறதுக்கு யார்கிட்ட போகிறோம்? உடனே அவன் ஏதோ டேப்பை போட்டு எடுத்துப்படுறான், மழை வரலன்னாலும் எடுத்துப்படுறான். இது சாத்தியமா, சரியான முறையா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் சொல்கிறாரு. அதுதான் முரண்பட்ட நிலைகள். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போது இந்த உடல் கழிவுகள், அதான் சொல்கிறார், உடல் துன்பம் போக்குதலே வாழ்க்கையாகும். அடுத்த வரி முக்கியமாக தெரிஞ்சிக்கணும். உணர்ச்சி அதிகம் கொள்ளல் தாழ்வு நல்கும். உணர்ச்சி அதிகம் கொள்ளல் தாழ்வு நல்கும். ஏன் இந்த இடத்துல அப்படி சொல்கிறார் சாமிஜி? இந்த பாட்டை படிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் கம்முன்னு இருக்கிறீங்க. கொஞ்சம் படிங்க. உணர்ச்சி அதிகம் தொள்ளல் தாழ்வு நல்கன்னு ஏன் சொன்னாருன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறீங்களோ அந்த அளவுக்கு ரத்தமெல்லாம் எப்படி ஓடும்? வேகமாக ஓடும். வேகமாக ஓடனா சூடாவாதா? சூடானா அதனுடைய தடிமனாகுமா? அப்படியே இயல்பு நிலையில் ஓடுமா? தடிமனாகனா அந்த ரத்த நாளங்களில் ஓடக்குள்ள தடை வருமா? அப்படியே இயல்பாக ஓடுமா? இப்போ எல்லாரும் ஜாகிரதை எதில் சாவறாங்க? ஏன் சாவறாங்க தெரியுதா? அப்போ நாம் உணர்ச்சியை வசப்படாத இருக்கிறோமா? எதனா சொல்லிவிட்டா டங்குன்னு எகறோம். ஒரு முளத்துக்கு என்ன ஒரு அப்பா குதிக்கிறோம். உண்டா இல்லைங்களா? குதிக்கிறோமா இல்லைங்களா? கோபம் வருது, குதிக்கிறோம். என் உடம்பெல்லாம் எப்படி சொல்கிறோம்? ரத்தமெல்லாம் கொதிக்குதான். உன்னை பார்க்கக்குள்ளே என் உடம்பில் இருக்கிற ரத்தமெல்லாம் கொதிக்குதுன்றான். கொதிச்சா என்னாகும்? சுண்டி போயிடும். சுண்டி போனால் நின்று போயிடும். நின்று போகிறது நல்லதா, இயல்பாக ஓடிக்கிட்டு இருக்கிறது நல்லதா? நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் சொல்லலை. அப்போது எப்படி இருக்கணும்? எந்த நிலை வந்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது. என்ன தான் பேசிட்டு போட்டோம். பேசுகிறவங்களுக்கு வாய் வலிக்கும், எனர்ஜி போகும். கேட்குறவங்களுக்கு வலிக்குமா? எடுத்துக்கலன்னா வலிக்காது. அதை எடுத்துக்கிட்டால் கோபம் வரும். உண்டா இல்லைங்களா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன் கோபம் வரும். கண்டிப்பாக கண்டுக்கவே கூடாது. காரி துப்புனா துப்பிட்டு போகிறான், அவன் எச்சு தானே வேஸ்ட் ஆகுது. எப்படியும் உடம்பு குளிக்க போகிறோம், குளிச்சுட்டா போயிட்டு போகுது, என்ன மொழி போச்சு. அப்படி இருந்தால் ஏதாவது சிக்கல் வருமா? வரவே வராது, சிக்கலே வராது. அதுதான் சொல்லுவாங்க மௌனம் இறைவனின் மொழின்னுவாங்க. இப்போ இறைவனை என்னென்ன பேசுகிறாங்க? கோயில் உள்ளே போய் கோயில்லையே போய் அவனை என்ன சொல்கிறாங்க? உன் கோயில் இடிஞ்சு விழுவான். யார் வீடு இடிஞ்சு விழும்? யார் வீடு இடிஞ்சு விழும்? கோயிலை இடிஞ்சு விழும், உங்கள் வீடு தான் இடிஞ்சு விழும். தெரியுதில்ல? அப்போ நாம் என்ன பண்ணுங்க? உணர்ச்சி அதிகம் கொள்ளல் தாழ்வு நல்கும். உடல் இயக்க சிறப்பு நிலை உள்ளமாகும். இந்த வாரியை நல்லா கவனிங்க. உடல் இயக்க சிறப்பு நிலை உள்ளமாகும். உள்ளம் என்பது உடலுக்கு மூல சக்தி. அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சார். காந்தம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இந்த காந்தத்தை உற்பத்தி பண்ணுறது உயிர்த்துகள். இந்த உயிர்த்துகளை பிடிச்சி வைக்கிறது ஜீவ வித்து குழம்பு. அப்போ மூணுக்கு எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? மாயமெனும் காந்தம் உயிர் வித்து மூன்றில் மறைந்துள்ள ரகசியங்கள் அறிந்து வாழ்ந்தால் தீய வினைகள் கழிந்து உலகுக்கென்றும் தெளிவான அருள் ஒழியாய் நிலைக்குமான்மா. இப்போ இந்த இடத்துல ஒரு சிக்கல் வந்துடுச்சு. தீய வினைகள்னு சொல்லிட்டாரு யார்? சாமி. இப்போ தீய வினைகள் எப்படி வந்து சேர்ந்துச்சு என்கிட்ட? வினைகள் எப்படி வந்தது? இதை மாணிக்க வாசகர் ரொம்ப அருமையாக சொல்லுவார். யாருக்குன்னா தெரியுமா? சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கீங்களா? பார் மணி அடிக்குது. அதில் தான் சொல்லுவார். என்ன ரொம்ப நல்ல அடி அது. வல்லோன் வினையை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கையற்றால் கட்டி புறந்தோள் எங்கும் போர்த்து புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய விமலா உனக்கு விலங்கு மனதால் விமலா உனக்கு. விலங்கு மனதால் அப்போது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாரு? விலங்குலேருந்து வந்துடுச்சின்னு சொல்கிறாரு. இந்த விலங்குலேருந்து வந்த பதிவை கழிப்பதற்கு வந்திருக்கணுமா சேத்தத்துக்கு வந்திருக்கிறோமா? நான் இன்றைக்கி மத்தியானம் எங்கே அறிவுத்திருக்கோயிலில் ஒரு கிளாஸ் எடுத்தேன். 6 போட்டு ஒரு 0 போட்டேன், 5 போட்டு ஒரு 0 போட்டேன். இதில் எது பெருசுன்னு கேட்டேன். எல்லா பிள்ளைங்களும் 6ன்னாங்க. 6 தானே பெருசு, அப்படித்தானே? அப்புறம் சில கேள்வி கேட்டேன். காலையில் கோழி மூடி வைக்கிறாங்களே, எழுந்தால் என்ன பண்ணுதுன்னு கேட்டேன். என்ன பண்ணுது?
சத்தம் போடுறது பாருங்கள், எல்லாருக்கும் இப்படி தான் வரும் புத்தி. நமக்கெல்லாம் என்ன பண்ணுன்னா, அது எழுந்ததும் கூவுது, கோழி கூவுது, அப்படி தானே? சரி, நாய் தூங்குது, எழுந்தது என்ன பண்ணுது? குலைக்குது. பாருங்கள், இதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி பூனை அப்படியே தூங்கும், முடிச்சிச்சு, என்ன பண்ணும்? பாருங்கள், அப்படி தானே கத்தும். அதனுடைய செயல்பாடை பார்க்கணும். கோழி கூடையிலேருந்து திறந்து விட்டிங்கன்னா ரெக்கே படன்னு அடிச்சுக்கிட்டு கழுத்தை நீட்டி கூவும். அப்போ உடலுக்கு என்ன பண்ணுதுங்க? எக்ஸசைஸ் பண்ணுது. இப்போ பூனையை எடுத்துங்க, அது என்ன பண்ணும்? அப்படி மேலே தூக்கி கீழே போகும், நீட்டுதான் இல்லைங்களா? அப்போது அது செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கு இப்போ நாம் செய்கிறோமான்னு கேட்டேன். ஏன் இப்போ 5 அறிவா 6 அறிவா சொல்லுங்கள்? அது உணவை உணவாக இருந்தால் அதை வாமிட் ஆகி கக்குதா? ஒரு சித்தர் ரொம்ப அழகாக பாடினார். 4 புலன்கள் நின்று பற்றுவனே, ஒரு புலன் சென்று பற்றுவனேன்னாரு. உண்டா இல்லைங்களா? இந்த கண் இருக்குது பாருங்கள், கண்ணு கட்டிய தூரம் வரலாம் அது போய் எங்கன்னா அந்த இழுத்துக்கிட்டு வந்துடும். ஆனால் மற்ற புலன்கள்லாம் காதில் வந்து ஓசை உளுந்தால் தான் அது கேட்கும். அதே போல் மூக்கில் எந்த ஸ்மெல்லு வந்து உளுந்தால் தான் அது நுகரும். நாக்கில் வந்து சுவை உளுந்தால் தான் தெரியும். உடம்பு ஸ்பரிசத்தில் எதுனா வந்து உளுந்தால் தான் தெரியும். அப்போ எது பெருசுன்னா கண்கள் போய் கொண்டு வருது. அதான் 4 புலன் நின்று பற்றுவன, ஒரு புலன் சென்று பற்றுவனார். அப்போ சென்று பற்றுவதால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதிகபட்சமாக ஜீவகாந்தம் செலவாகுது. இப்போ நிறைய பேர் இப்போ அதிகபட்சமாக எதில் செலவு பண்ணுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? கண்ணு ஒரு குழந்தைய பார்க்க போகிறீங்க, எதை பார்த்து சொல்லுவீங்க? மூக்கை மொழியும் நல்லா இருக்குதுன்னு வைங்க. இப்போ அந்த மூக்கு இருக்குது வச்சுங்க, அதையும் இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. கண் போயிடுச்சுன்னா முடியாதே சொல்லுங்கள்? கண் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் இந்த 5 புலன் வழியாக செலவாகிறத ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நான் முன்னே சொன்னேன், இது இல்லாத வாழ முடியாது, இதால் இறைவனை பார்க்க முடியாதுன்னு. நம்ம முன்னோர்களெல்லாம் ரொம்ப அறிவாளிகளா, அறிவு அற்றவர்களா? இப்போ அதை கடைப்பிடிக்கணுமா பிடிக்கக்கூடாதா? இப்போ ஏத்தாவில் தான் கோயில் இருக்குது, அம்மன் கோயிலா? சரி, அங்கே போனால் என்னென்ன தர்றாங்க? முன்ன மணி அடித்தாங்க, உள்ள நுழைகளும் மணி அடிப்பீங்களா? நான் வந்திருக்கிறேன், என்னை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னா. இந்த மணி அடிக்கிறது எதுக்கு? தீர்த்தம் போடுறது எதுக்கு? பிரசாதம் கொடுக்கறது எதுக்கு? தீப ஆராதனை காட்டுறது எதுக்கு? பத்தியோ சாம்பிராணியோ போடுறது எதுக்கு? இந்த 5 பொருளும் எதுக்கு இப்போ கோயிலில் போடுறாங்க? இது 5 நிகழ்தா இல்லைங்களா ஐயா? 5 நடக்குது. இந்த 5 எதுக்காக அது நிகழுதுன்னு தெரியுமா நமக்கு? இந்த 5 உன்னுடைய கட்டுக்களை இருந்தால் என்கிட்ட வரலான்றதுக்கு தான் கொடுக்குறாங்க. நாம் அதுக்காக தான் போகிறோம். எதுக்கு? ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த தீர்த்தம் உள்றதுக்கு அலையிறாங்க பாருங்கள். எப்போ? கும்பாபிஷேகத்தில் பாருங்கள். கும்பாபிஷேகம் பார்த்தா கோடி புண்ணியம் தீர்ந்துருமா. இந்த தீர்த்தம் உழுறதுக்கு எனக்கு உழுது இவனுக்கு உழுதுன்னு ஓடுறாங்க. தீர்ந்துருமா சொல்லுங்கள்? தீர்ந்துருமா? தீராது. அதே மாதிரி நந்தி காதில் ஓதனா பாவமெல்லாம் போயிடுமா? போகுதா? எத்தனை பேர்த்துக்கு போகுது? சொர்க்க வாசலில் நுழைஞ்சிட்டா சொர்க்கத்துக்கே போகலாம். எத்தனை பேர் போகிறாங்க சொல்லுங்கள்? எத்தனை பேர் போகிறாங்க? இது தவறு கிடையாது, நமக்கெல்லாம் நல்ல நெறிமுறையாக வச்சுருக்குறாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரியாமல் ஒரு சடங்கு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம் சடங்கு மாதிரி செய்கிறோம். உண்மையாகவே நாக்கை கண்ட்ரோல் பண்ணு, மூக்கை கண்ட்ரோல் பண்ணு, காதை கண்ட்ரோல் பண்ணு, உன்னுடைய ஆட்சிக்கு அது அடங்கணும். ஆட்சின்னா எதுங்க? அறிவுக்கு அடங்கி ஆளணும். அறிவாட்சி தரம்னு சொல்கிறார் சாமிஜி. எப்படி வரும் அறிவாட்சி தரன்? நல்ல சிந்தனைக்கு எடுத்துக்கணும் இதை. ஏன்னு கேட்டால் அறிவு புலன்களை ஆள வேண்டும். இப்போ நமக்கெல்லாம் எப்படி ஆளுதுங்க? புலன்கள் தான் அறிவை ஆளுகிறது. ஒன்றும் இல்லை, ஒரு ஐஸ்கிரீமு அதை பார்த்த உடனே நாக்கில் என்ன சொல்லுதுங்க? எச்சில் வருது, சாப்பிட்ணுன்ற உணர்வு வருது. ஆனால் அதே அறிவு சொல்லுது, உடம்பு சரியில்லாத இருக்குது, ஜலதோஷம் பிடிச்சிருக்குது, சாப்பிடாதேன்னு. அதை பார்த்துக்கலாம் அப்புறமேலே. சாப்பிட்டுதா? இப்போ டிவியில் சீரியல் வருது, நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க,
முக்கியமான ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மெட்டி ஒளின்னு ஓடிச்சு இல்லையா, அப்போது ஒரு ஆட்டோக்காரனை விரட்டுறாங்களாம், ஜல்தியாக போ ஜல்தியாக போ ஜல்தியாக போ, அங்கே என்னாச்சா. அப்போ அந்த ஆட்டோக்காரன் ஏதோ தெரியல ரொம்ப பிரச்சனையாட்டு இருக்குதுன்னு ஓடுறான். ஓடி போய் அங்கே நின்னதும் மெட்டி ஒளி என்னாச்சுன்னு கேட்குறாங்களாம். எப்படி இருக்குது மனிதனுடைய மனம், எப்படி போகுது பாருங்கள். அதுதான் சொல்கிறாரு, எவ்வளவு அழகாக சாமி சொல்கிறார். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனம் அறிவாகின தெய்வம். அந்த நிலையை எய்துவதற்குத்தான் நமக்கு 6வது அறிவுடைய சிறப்பை கொடுத்துருக்கிறார். நாம் என்ன பண்ணிட்டுருக்கோங்க, 5 அறிவு உள்ள விலங்கு கூட சிறப்பாக வாழுது, அதை விட மோசமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால தான் இந்த ஐம்பொறி ஆட்சிகொள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ஒரு வாசகம் சொல்கிறான். அப்போ இந்த 5 பொறிகளை சாமி சொல்கிறாரு. உணர்ச்சிகள் அறிவை வெல்வது இயல்பு, உணர்ச்சிகளை அறிவு வெல்வது உயர்வு. இந்த உணர்ச்சிகளை அறிவு வெல்லணும். அப்போ எப்படி இருக்குங்க, அதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு திருமூலர். 5ம் அடக்கென்பர் அறிவியலர். அவர் அடக்குனான்னு அறிவியலர். அது சாமி ஒரு சாமின்னு சொல்லுவார். அடக்க நினைத்தால் அடங்கா, அறிய நினைத்தால் அடங்கும் சொல்லுவார். அப்போது அடக்குனா அடங்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் நம்ம, அதை ஏன் என்னத்துக்குன்னு தெரியணும். நான் காலையில் கூட ஒரு கேள்வி கேட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, சாப்பாடு எதுக்கு சாப்பிட்ணுங்க, சாப்பாடு எதுக்கு சாப்பிட்ணும், உயிர் வாழ சாப்பிடணும், அப்படி தானே. எதுக்கு உயிர் வாழணும், நான் வந்த நோக்கம் நிறைவேறணும். வந்த நோக்கம் என்ன, அறிவில் முழுமை மெய்தணும், அறிவில் முழுமை எய்தணும். அப்போ அறிவில் முழுமை எய்துவதற்கு எது தடையாக இருக்குது, புலன்கள் தான் தடையாக இருக்குது. அதனால தான் சாமி சொல்கிறார், இதனால் இந்த புலன்களால் இறையை உணர முடியாது. சரி, அது இல்லாதையும் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே தான் பிரச்சனை இருக்குது. அப்போ எதை பக்குவமாக கையாளணும், அறிவு ஆட்சி பண்ணணும், புலன்கள் அதற்கு அடங்கி நடக்கணும். ஒரு குடும்பத்தில் தலைவன் இருக்கிறார். தலைவன் சொல்கிறத குடும்பம் கேட்டால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும், சிறப்பாக இருக்கும். இல்லை, குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறதெல்லாம் தலைவன் கேட்டால் எப்படி இருக்கும். ஒரு பழமொழி உண்டு உங்களுக்கெல்லாம், அது கொச்சையான பழமொழி தான். என்ன, தலைக்கு பெருத்தனமா, அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். என்ன, அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்கவுங்க செலவு பண்ணுறாங்க, எப்படி இருக்கும் குடும்பம், ஒரு லைனுக்கு வராது. தடி எடுத்தவன்லாம் தண்டக்காரன், கோலை எடுத்தவன்லாம் கொண்டைக்காரன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கக்கூடாது. ஒரு கட்டுப்பாடு வேணும், ஒரு பிரேம் வேணும். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், அந்த குடும்பத்தில் எப்படிலாம் வரவு செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கணும். அதே போல் நம்ம உடலுக்குள்ளே உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவகாந்த சக்தியை நாம் எப்படியெல்லாம் புலன்களை வழியாக எவ்வளோ செலவு பண்ணலாம், சரி உள்ளுக்குள்ளே எவ்வளோ தேவைப்படும். இன்றைக்கி நோய் இல்லாத ஜீவன்கள் யாருன்னா இருக்கிறாங்களான்னா நிறைய பேர் நோய் தான். என்ன காரணம், அப்படி இறைவன் படைத்தான், நான் நோயோட படைத்தான், அற்புதமாக படைச்சிருக்கிறான். இந்த உடலை எவ்வளவு அற்புதம், கொஞ்சம் நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். எவ்வளவு ஆரோக்கியமாக, எவ்வளவு அற்புதமாக, ஒவ்வொரு சிஸ்டம் எப்படி இருக்குது, எனர்ஜி எப்படி இருக்குது, எக்கனாமிக் எப்படி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் என்றைக்குன்னா சிந்தனை பண்ணி பார்த்துருக்குறோமா, சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுங்க, எவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுதுங்க, அதெல்லாம் நம்ம என்றைக்குன்னா சிந்தனை பண்ணி பார்த்துருக்குறோமா. எவ்வளோ எனர்ஜி இருக்குது உடம்பில், கொஞ்சம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். இந்த உடம்பை பற்றி எடுத்துக்கிட்டு உட்காந்து சிந்தனை பண்ணுங்கள். எத்தனை அறிஞர் பெருமக்கள் எத்தனை பேர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, அடக்கென்பர் அறிவியலர், 5ம் அடக்கும் அமரரும் இங்கிலன்ட்டார். 5ம் அடக்கும் அமரர் கூட இல்லையா. அப்படி அமரர் இருந்தால் அவன் ஏன் நிறைய எழுதியிருக்காங்க இல்லைங்களா. சொல்லி கெட்டவன் ஒருத்தன், சொல்லாத கெட்டவன் ஒருத்தன், என்ன தொட்டு கெட்டவன் ஒருத்தன், தொடாத கெட்டவன் ஒருத்தன் சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ இதெல்லாம் சரித்திரம் நமக்கு எதுக்காக வந்தது, பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கெட்டான், கடைசியில் அவன் தான் ஜெயித்தான். தொட்டு கெட்டான் ஒருத்தன் இந்திரன், தொடாமல் கெட்டான் யார், ராவணன். கடைசி வேலை அவன் தொடலை, ஆனால் கெட்டு போயிட்டான். அவனுடைய குணம் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அறிவு எப்படி ஆட்சி பண்ணணும், புலன்கள் எப்படி நடக்கணும் அப்படின்ற அறிவு முழுக்க நமக்கு வேணும், முழுக்க நமக்கு வேணும். நிறைய பேர் சொல்கிறாங்க என்னாலெல்லாம் முடியாது, இந்த பழக்கத்தை விட முடியாது. எந்த பழக்கத்தை விட முடியாது,
இந்த பழக்கத்தை கொண்டு வந்தது யார்? நாம் தானே. விட முடியலன்னு சொல்கிறது யார்? சாமி அதான் சொல்லுவாருங்க. ஒரு தப்பை பண்ணுறதும் மனம், இந்த தப்பு பண்ணிட்டேன்னு திருத்த நினைக்கிறதும் மனம் உண்டா இல்லைங்களா? அப்போ அந்த திருத்தறதுக்கு உண்டான வழி என்ன? அதை கடைப்பிடிக்கணுமா படிக்கூடாதா? பிடிக்கணும். ஏன்னு கேட்டால் அதுதான் நம்ம வாழ்க்கை. எதுக்காக வந்திருக்கிறோம்? எதுக்காக வந்திருக்கிறோம்? அறிவின் முழுமை பெறுவதற்காக. ஆனால் அறிவியல் முழுமை பெறுவதற்காக வந்த ஒரு சிறப்பான இறைவனுடைய படைப்பை எப்படி இந்த புலன் மூலியமாக செலவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதான் சொன்னார் இல்லைங்களா? இந்த புலன் மூலியமாக அறிவு போயிடுச்சுன்னா மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயம். அப்படி தான் இருக்குது. நிறைய பேரோட வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் புலன் மயக்கத்திலே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு துறையில். அப்படி இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்கணும். அறிவு தெளிவில் இருந்தால் எந்த சிக்கலும் இருக்காது. அதுவும் எப்படி சொல்கிறாங்க ஞானிகள்லாம்? அறிவு எப்படி இருக்கணுமா? அயராத விழிப்பு நிலையில் இருக்கணுமா? அயராத விழிப்பு நிலையில் இருக்கணுமா? பத்ரகிரியார் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்கிறாருங்க? ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னார். இந்த 5 புலன்களை அவர் சுட்டாக இருக்கணுன்றார். சாமி என்ன பண்ணுறாருங்க? அது ஒடுக்கத்துக்கு வந்தால் போதும். சுட்டெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, ஒடுக்கத்துக்கு வந்தால் போதும். அப்படி ஒரு ஒடுக்கத்துக்கு கொண்டாடுறதுக்கு மனதில் வலிமை வேணும். உண்டா இல்லைங்களா? நேற்று கூட ஒருத்தர் எங்கிட்ட சொன்னார், எல்லாம் செய்கிறேன், ஒரு ஸ்திரமாக என்னால் நிற்க முடியலையேன்னாரு. ஏன் நின்றுக்கிட்டு தானே பார்க்குறேன்னே. நின்றுக்கிட்டு தானே பார்க்குற அப்படின்னே. இல்லை மனசில் திறமாக இருக்க முடியலன்னாரு. ஆனால் சாமி என்ன சொல்கிறாருங்க? ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்றன்று அடையும் அனுபவங்களெல்லாம் அறிவினிலே பதிந்து போகும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும்னு சொல்கிறார். ஒரு நல்ல பண்பு புலன்களுக்கு வந்துருச்சுன்னா எந்த சிக்கலும் இருக்காது. தேவைக்கு எடுத்துக்கலாம். தேவைக்கு மேலே தேவையே இல்லாத போது எடுத்துக்கிறோம் பாரு, அது துன்பத்தை உண்டாக்கும். ஏன்னு கேட்டால் வாழ்க்கையே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு, துன்பமாக மாறுறதுக்கு என்ன? அந்த புலன்கள் தான். எல்லா துன்பங்களும் எல்லா இன்பங்களும் இதனால தான் வருது. ஆனால் எது மிகையாக இருக்குதுன்னு கொஞ்சம் கணிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். துன்பமே மிகுதியாகுது. ரொம்ப அழகாக சொல்வார் சாமிஜி. இன்பம் துன்பம் என்பதென்ன, இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகணும்னு ஆராய்ந்தன்றார். இன்பன்றது என்ன, துன்பன்றது என்ன, இவை ரெண்டும் எங்கிருந்து தோன்றுறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறேன்றார். இயற்கையில் எங்கும் எப்போதும் எதிலும் இன்பமே மழிய கண்டேன். உண்டா இல்லைங்களா? இயற்கையில் எந்த தப்பும் நடக்கலை. அது பாட்டுக்கு இயங்குது, அது பாட்டுக்கு மூச்சு விட்டு இழுத்து வாங்குது. பிளேடர் ஃபுல்லாச்சுன்னா சிறுநீர் கழியுது, மலைப்பை ஃபுல்லாச்சுன்னா மலம் கழியுது, ஒவ்வொரு செல்களும் இயங்குது, ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் அதை கெடுக்கிறது யார்? நாம் தான் கெடுக்கிறோம். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கொடுத்து சம்பாதிக்கிற பணத்தை கொடுத்துட்டு எப்படியாவது காப்பாற்று. யார் காப்பாற்றுவாங்க? யார் காப்பாற்றுவாங்க? அவன் சொல்லி போகிறான் கடைசியில் காட் ப்ளஸ்ன்றான். அவன் தான் பார்க்கணுன்றான். என்ன ஆஸ்பத்திரிக்கு போகாத வாழ்க்கை நடத்துகிறோம் பாருங்கள், பெரிய வாழ்க்கை. அதுதான் மிகப்பெரிய வாழ்க்கை. அப்போ அதுக்கு என்ன வேணும்னு சொன்னால் அந்த 5 புலன் ஒடுக்கத்துக்கு வேணும். இந்த 5 கருவிகள் எந்த அளவுக்கு ஒடுக்கத்துக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சிக்கல் இல்லாத வாழலாம். சிக்கலே தேவையில்லை சார். எதுக்கு சிக்கல் வருது? இறைவன் அருமையாக படைச்சிருக்கிறான். எந்த சிக்கலும் வராத அளவுக்கு படைச்சிருக்கிறான். அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புக்குள்ளே சாதாரணமாக படைக்கலை. நான் தான் சொன்னேன் சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன காரணம் சொன்னேன்னா, நல்ல சிந்தனை பண்ணுங்கள். உடம்புக்குள்ளே இந்த சிகப்பு அணுக்கள் இருக்குது இல்லைங்களா, அது எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுது. எனர்ஜியை சப்ளை பண்ணுது, ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் பண்ணுது. ரைட். இன்னொரு அணுக்கள் இருக்குது. எதுக்காக படைக்கணும்? அதுதான் எல்லாத்தையும் இயங்குது. கம்முன்னு இருக்கலாம் இல்லைங்களா? சரி, தப்பு தவறி எவனோ ஒருத்தன் எதிரி வந்துட்டான் உள்ளோ, அவனை அழிக்கிறதுக்காகவே அதை உற்பத்தி பண்ணியிருக்கிறான். அப்போ நீங்கள்லாம் அறிவாளிங்க, அவெல்லாம் முட்டாளா? இறைவன் முட்டாளா? சொல்லுங்கள், எப்படிங்க சிஸ்டம்? அப்போது நமக்குள்ளவே ஒரு தவறு நடந்தால் அதை திருத்துவதற்கும் ஒரு ஒரு அணுக்களை படைச்சிருக்கிறான், வெள்ளை அணுக்களை. அதே மாதிரி சிகப்பு அணுக்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆக்சிஜன்லேருந்து ரத்தத்துலேருந்து எல்லாத்தையும் அவன் அனுப்பி அதை சுத்தப்படுத்தி நல்ல முறையில் வருது. அதுக்கு பாருங்கள், சுத்தப்படுத்துறதுக்கு கல்லீரல், அப்புறம் சிறுநீரகம், அங்கேருந்து வந்தால் இந்த பக்கம் 2 அறையில் பார்த்தீங்கன்னா அதை சுத்தப்படுத்தி எவ்வளோ ஒரு நாளைக்கு எத்தனை 1000 லிட்டர் தள்ளிக்கிட்டு இருக்குது. சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய சிஸ்டம். இதெல்லாம் மறந்துட்டு அதை கெடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறோம். கெடுத்து விட்டு அப்புறமேல என்ன பண்ணுறேங்க?
சம்பாரிச்ச பணத்தை பூரா கொடுத்துட்டு என்னை காப்பாற்றுன்றான். யாரும் காப்பாற்ற முடியாது, நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ இருக்கிற போது சாமி அதான் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது அந்த திருமூலர் சொல்கிறதுல 5 அடக்கென்பர் அறிவிலர், 5 அடக்கும் அமரரும் இங்கில்லை, 5 அடக்கிடில் அசேதனமே. இந்த 5 புலன் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை, டெத்து, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது இல்லைன்னா கோமாவில் இருப்பாங்க. அப்போ என்ன சொல்கிறார் கடைசி வரி? 5 அறியும் அறிவறிந்தேனே. அதை எப்படி இயக்கணுன்றதை இந்த அறிவை கொண்டு இயக்குன்றார். பார்ப்பான் அகத்திலே பசு 5, பார்ப்பான் அகத்திலே பசு 5 உண்டு, மேய்ப்பாரின்றி வெறித்து திரிந்தன, மேய்ப்பாரும் உண்டாகில் வெறியும் அடங்கிடில், பார்ப்பான் அகத்திலே பசு 5 எப்படியா பாலாய் சொரியுமேன்றார். அவ்வளோ சிறப்பாக இருக்குன்றார். அப்போது இந்த களங்கங்கள் வந்ததை போக்கணுன்ற நோக்கம் முதல்ல வேணும். என்னுடைய உடலில் வந்த களங்கள் சும்மா அருமையாக சொல்வார் இன்னொரு கவியில், மலக்கலப்பால் மறைந்தது சக்தி. என்னுடைய மலக்கலப்பில் தான் எல்லா சக்தியும் போச்சுன்றார். மலக்கலப்பால் மறைந்தது ஞானம், இந்த அறிவை வச்சு எதை பயன்படுத்தணும் அதுவும் போச்சுன்றார். மலக்கலப்பால் மறைந்தது ஞானம், பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக சொல்கிறார். மலக்கலப்பால் மறைந்தது சக்தி, மலக்கலப்பால் மறைந்தது ஞானம், மலக்கலப்பால் மறைந்தது தானும். நான் எதுக்கு வந்தேன்? இந்த பூமிக்கு என்ன எதுக்காக படைச்சிருக்கிறான்? இத்தனையும் தாண்டி அவர் சொன்னாரே, எல்லா பிறப்பும் பிழைந்திருப்பேன்னு சொன்னார் இல்லைங்களா? புல்லாய் பூடாய் புழுவாய் பறவையாய் பாம்பாய் மிருகமாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்விருகமாகி பல்விருகமாகி அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான். சும்மாவா சொன்னாருங்க? இத்தனை பதிவுகளையும் கழிச்சிட்டு தூயோனாய் வந்து தூய மலர் தூவி வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுந்தருவா நின்றளவும் தீயினில் தூசாவும் செப்பேலோ எம்பாவாயின்னு சொன்னாலே ஆண்டாள் நாச்சியார். அதுக்கு தானே வந்திருக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? உங்களுடைய உணர்ச்சி கொந்தளிக்காத இருக்கணும்னு சொன்னால் தவம் பண்ணணும், நல்லா தவம் பண்ணணும். தவம் செய்க தவம் தவம் செய்தால் எய்த நினைத்ததை எய்தலாம்னு பாரதி சொல்லுவான். அதுக்கு அடுத்து சொல்கிறான், அன்பிற் சிறந்ததோர் தவம் இல்லைன்றான். அன்பு இருந்தால் போதும். இப்போது அன்னை தெரசா அந்த அம்மா கல்யாணம் இல்லை, எங்கேயோ பிறந்து இங்கே வந்து எவ்வளவோ சேவை பண்ணாங்க. அந்த அம்மா அம்மானு பேர் வச்சுட்டாங்க. சரி, செத்த பின்னால் கூட ஒரு புனிதர்னு பேர் கொடுத்தாங்க. எப்படி வந்துச்சு? செய்த சேவை. எல்லாருமே அது சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம், இந்த கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அன்பு செலுத்துங்கன்றாங்க. இந்த அன்பு செலுத்தும் போது அதுக்கு எவ்வளோ வாய்ஸ் இருக்குது பாருங்கள். அதான் சொல்கிறான், அன்புடையோர் எல்லாம் இன்புற்று இருப்பதில் நான் இருப்பது இயல்புன்னு நான் கடைசியில். செய்க தவம் நெஞ்சே செய்க தவம் செய்தால் எய்த நினைத்தது எய்தலாம், வையகத்தில் அன்பிற் சிறந்ததோர் தவம் இல்லை, அன்புடையோர் எல்லாம் இன்புற்று இருப்பது இயல்புன்னா. அப்போ அன்பு இருந்தால் இன்பம் இருக்குமா இல்லையா? எல்லா குடும்பங்களையும் பாருங்கள், அன்பு ஒன்று தான் எல்லாருடைய ஏக்கமும். அது இல்லாத போது தான் வெறுப்பு பிரிக்கும், அன்பு ஈர்க்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ அதனால் இந்த இறைத்தன்மை என்பது முழுமையான அறிவை நம்ம யார்கிட்ட கொடுத்துருக்கோம்? நம்மகிட்ட கொடுத்துருக்கு. ரொம்ப அழகாக சாமி ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாரு, இறைவன் திட்டமிட்டே தனது ஆற்றலையும் அறிவையும் தான் கண்டு ரசிக்க வேண்டும் என்று எழுந்த முழு உருவ மனிதன்றார். தனது ஆற்றல் அறிவு என்ன? இறைவனுடைய ஆற்றலும் அறிவும் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அன்பும் கருணையும். யார்கிட்ட இருக்கிறோம்? பெத்த பிள்ளைகிட்ட இருக்க மாட்டேன்றோம், கட்டின புருஷன் பொண்டாட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன்றோம். இருக்குதா? நிறைய பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. அது கோர்ட்டுக்கு போகுது, டைவர்ஸ் ஆகுது, அப்புறமேலே ஏங்குது, தப்பு பண்ணிவிட்டேன். நிறைய பேர் அதுக்கு பின்னால் ஏங்குது. ஏன்? கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்கள். அறிவு சிறப்பான அறிவு, முழுமையான அறிவு இருக்குது, அதை வச்சு சிறப்பு பண்ணு. எங்கே போனாலும் வாழ்க்கைன்றது என்ன? அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? சாமி சொல்கிறாருங்கள, என்ன வேணும்? விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். இந்த 3 வச்சுக்கிட்டால் வாழ்க்கையில் எப்படி இருக்கலாம் இல்லைங்களா? அப்போது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும்னு சொன்னால் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மனம், காந்தம்ன்றது மனம், அது எது புலன்கள் வெளியே விழும்போது அதை தாழ்த்தக்குள்ள தான் துன்பம் வருது சொல்கிறார். அதே பாட்டில் இன்னொரு இடத்துல சொல்வார், மனமது இயற்கையின் மாபெரும் நிதி, மனதினை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பம், மனதினை உயர்த்திட மட்டிலா இன்பம், மனதிலே உலையெல்லாம் மற்றெங்கு தேடி பெறினார். இந்த மனசில் தான் சார் எல்லாம் இருக்குது. அதுதான் முதலே கேட்டேன், இந்த மனசு தானே வாழ்க்கை. அதை பக்குவப்படுத்தினா அதுதான் சாமி மனவளக்கலைன்றார். வாழ்க்கையை வளமாக இருக்கணும்னு சொன்னால் மனதை வளப்படுத்துங்கன்றார். ஒரு பயிர் வரணும்னா பூமியை வளப்படுத்தணும், அதை ஆழ உழணும். ஏன் ஆழ உழணும்? பயிர் செழிப்பாக இருக்கும், வேர் பிடிக்கும், நல்ல காஞ்சம், அதாவது மகசூல் கொடுக்கும். அதே போல் ஆழத்தில் இருக்கிறது எது?
உங்களுக்கு 3 மனம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மனதை 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. புறமனம், நடுமனம், ஆழ்மனம். அப்போ ஆழ் மனது என்ன? அதுதான் இறைவனுடைய மனம், ஜெனடிக் சென்டர். அங்கே போய் சிந்தனை பண்ணு, அங்கே போய் ப்ரேயர் பண்ணு, அங்கே போய் ஆழமாக ஒரு நல்ல எண்ணத்தை போடு, தானாக செயலுக்கு வரும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, உரிமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லைன்னு இஸ்லாத்தில் ஒரு பாட்டு வரும், அனிபா பாடிருப்பார். ஏன் காரணம் என்ன சொல்கிறேன்னா, வான் திறந்துருக்குது, இல்லை எதனா பூட்டியாக வச்சுருக்குறாங்க, இல்லை நீ கேட்குற வகையில் கேட்டால் கொடுப்பாங்க. நல்ல ஆழ் மனதில் நின்று தவம் பண்ணிவிட்டு, எனக்கு இறைவா என்ன வாழ்க்கையை கொடுக்கணும், நான் செஞ்ச கர்மா எப்படி கழியணும், அதான் சொல்லுவாங்க. வல்வினையோன் மறைந்திட முடியும். ஏன்னா செஞ்ச பாவமோ நன்மோ எது எப்படி வரும், அதை மறைச்சி வச்சுருக்கிறேன். மறைந்திட முடிய மாயை இருளைன்றார். மாயன்றது என்ன? மயக்க நிலை தான். ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மழங்கள் தான் இந்த மனதை இந்த உடலை ஆளுது. அதிலிருந்து வெளியே வரணும்னு சொன்னால் கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்கன்றார். அப்போ புலன்கள் ஆட்சி பண்ணணுமா, அறிவு ஆட்சி பண்ணணுமா? தான் அறிவாட்சி திறன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம மனவளக்கலைக்கே. புரியுதுங்களா? அப்போ அறிவை கொண்டு நம்ம வாழக்குள்ள கொஞ்சம் கூட சிக்கல் இல்லாத வாழலாம். நல்ல தயவு செஞ்சு கொஞ்சம் நல்ல சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த புலன் வழி ஓடும்போது சிக்கல், அறிவு வழி புலன்கள் ஓடும்போது சிக்கலே இல்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி காலையில் ஒருத்தருடைய ஸ்பீச் கேட்டேன். போர் வந்து தான் ஆகணுன்ற ஒரு நிலை வந்துருச்சான். எது? மகாபாரதத்தில் போர் வந்துடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. முடிவு யார் தூது போகிறது? கண்ணனை அனுப்பலாம். சரி, கண்ணனை கட்டி போடணும். யார் பக்கம்? யார் பக்கம்? பாண்டவர் பக்கம். இந்த 5 பேத்தில் அறிவாளி யார்? பலசாலி பீமனாக இருக்கலாம், வில்லாளன் அர்ஜுனனாக இருக்கலாம், தர்மவான் யுதிஷ்டனாக இருக்கலாம். உண்டா இல்லைங்களா? இவங்க 3 பேர் எடுத்துங்க, மிச்சம் 2 பேர் இருக்காங்க. அதில் அறிவாளி யார் பாருங்க, சகாதேவன். அவன் என்ன பண்ணான்? நீ எங்களோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தான். டேய், என்னெல்லாம் கட்டிப்பட முடியாதுடா அப்படின்னு சொல்லிவிட்டான். இவன் என்ன பண்ணான்? இறைவனே அடக்கம் எங்கே? கொஞ்சம் நல்லா சிந்தனிக்கணும். ஔவையார் சொல்கிறாங்க, இறைவனே எங்கே அடக்கம்? தொண்டருள் அடக்கம். இவன் என்ன பண்ணிட்டான்? உட்காந்தான். அவன் 1000 ரூபத்தில் நிற்கிறான். யாரை போய் கட்டி பிடிக்கிறது? இங்கே பிடிச்சா அங்கே போகிறான், அங்கே பிடிச்சா இங்கே போகிறான். இவன் உட்காந்துட்டான் கம்முன்னு. கொஞ்ச நேரம் அப்படியே ஆழ்ந்து தியானத்தில் போனான். அவன் பாட்டுக்கு பேசுகிறான். என்னன்ட்டு நமோ நாராயணா நமோ நாராயணண்ணா. எங்கே வந்து உக்காந்துட்டான். டேய், என்னை விட்டுறா, நான் விட்டுடுறேன், ஆனால் எங்களோட தான் இருக்கணும். நீ தூத்துக்கு போ, சண்டை வந்தாலும் பரவாயில்ல, எங்களோட இருக்கணும். சரி, ரைட், ஓகே, விட்டுரு. ஆனால் என்னை கட்டி போட்டதை யார்கிட்டையும் சொல்லிவிடாதேன்ட்டானா. என்னை கேவலமாக போயிடும்ல, என்னை கட்டி போட்டதை யார்கிட்டையும் சொல்லிவிடாதேன்ட்டானா. சரி, ரைட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். இவனும் போகிறான். அப்புறம் போர் தான் வருது. சரி, போருக்கு தன்னுடைய பலத்தெல்லாம் கொடுக்கணும்ல. யாருமே இப்போ பாரு, அண்டை நாடு இப்போ நம்ம பக்கத்தில் வருது. உண்டா இல்லைங்களா? என்ன வருது? 25 பேரை, அப்பாவி மக்களை, சுற்றுலா போனவங்கள சுட்டு கொண்டு விட்டான். இப்போ அதனுடைய விளைவு என்னாச்சுங்க? 2 நாட்டுக்கு போர் தொடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த 2 நாட்டுக்கு போர் தொடுக்குள்ள யார் யார் நம்ம பக்கம் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? உண்டா இல்லைங்களா? பிரான்ஸு நான் வர்றேன்றான், பிரிட்டிஷ் நான் வர்றேன்றான். இப்போ இந்த மாதிரி வர்றேன்றாங்க. ஒரு சிலர் இஸ்ரேலு நான் உனக்கு பக்கவலமாக இருக்குன்றான். அவன் என்ன பண்ணுறான்? 2ம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். யார்? ட்ரம்ப் அடிக்கிறாரு. இந்த பக்கமாக அந்த பக்கமானு தெரியல. உனக்கு எனக்கு நட்பு தான் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கும் ஆயுதம் சப்ளை பண்ணணும், அவன் ஆயுதம் விற்கணும், அங்கேயும் நட்பு. எப்படி இருக்கும்? இப்போ இந்த மாதிரி அவனை உதவி கேட்க போகிறாங்க. முதல்ல துரியோதனன் போகிறான். துரியோதனன் போகல, எங்கே உட்கார்றான் அவன்? ஏன்? இவன் ஒரு இடையன், அவன் கால் மாட்டில் நான் உட்காரணுமா? பாருங்கள், அவன் எப்படி நினைக்கிறான். இவன் ஒரு இடையன், அவன் கால் மாட்டில் நான் உட்காரணுமா அப்படின்னு போய் தலைமாட்டில் உட்காந்துட்டான். சரி, அர்ஜுனன் பின்னால் போகிறான். சரி, அவன் போய் கால் மாட்டில் உட்காந்துட்டான். முழிச்சதும் யாரை பார்ப்பான்? பார்த்துட்டான். பார்த்ததும் கேட்குறான், உங்களுக்கு என்ன வேணும்? ஆனால் ஒரு நிபந்தனைன்றான். நான் ஒரு ஆள் வருவேன், ஆனால் எந்த ஆயுதத்தையும் தாங்க மாட்டேன். என்னுடைய அத்தனை அக்ரோண சேனையும் படைப்பலம் பூரா ஒரு பக்கம், யார் வேணும் எடுத்துங்க அப்படின்ட்டான். உடனே அவன் என்ன பண்ணான்? படை தானே வேணும் அப்படின்னு அவன் கேட்டான்.
இவன் என்ன சொன்னான், நீ ஆயுதமே தாங்காதப்பா, எங்க கூட சும்மா இரு அப்படின்னு சொல்லிவிட்டான். ஜெயிச்சது யார்? ஜெயிச்சது யாருன்னா உடனே பாண்டவர்ன்றீங்க. நாங்கள் சொல்கிறேன் ஜெயிச்சது அறிவு. யார்? இறைவன் தானே ஜெயித்தான். இறைவன் பக்கம் தான் ஜெயிச்சது, அறிவு தான் ஜெயிச்சிச்சு. புரியுதுங்களா? 100 பேர் இருந்தாலும் அவன் ஒன்றும் இல்லை, அது பேர் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய பக்கம் இருக்கிற அத்தனை பேரையும் வழிவிளக்க செஞ்சான். சபையில் அவனை வெல்லவே முடியாது. யாரை? விதுரனை. அவனை வில்ல ஒடிச்சு போடணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு எதிர்கணை போட்டான். அவன் வில்ல ஒடிச்சு போட்டான். அவனுமே நான் ஆயுதம் எழுத மாட்டேன்ட்டு. இப்படி பல சிக்கல்கள். அதே மாதிரி கர்ணனுக்கு என்னாச்சுங்க, நீ பொய் சொல்லி வித்தை கற்றுக்கிட்ட, சந்தர்ப்பத்தில் உனக்கு அந்த வித்தையெல்லாம் மறந்து போயிடுன்ட்டான். மறந்து போயிடுது. இப்படி நிறைய பேரை சூழ்ச்சியில் கொண்டாந்தான்னா அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அதர்மத்தை அழிப்பதும் ஒரு தர்மமேன்ட்டான். அதர்மத்தை அழிப்பதும் ஒரு தர்மமேன்ட்டான். இப்போ என்னாச்சுங்க, தர்மம் வெல்லும், தர்மத்தின் கைகள் தன்னை சூது கவும், ஆனால் ஒரு நாள் தர்மம் வெல்லும். அதே மாதிரி நம்மக்கிட்ட இந்த 5 புலன்களும் சூது பண்ணி நம்மளை வெல்ல பார்க்குது. இடம் கொடுக்கக்கூடாது. அதுதான் பத்ரகிரியார் கடுமையாக சொல்கிறார். ஆங்காரம் உள்ளடக்கி 5 புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்பா அப்படின்னு கேட்குறார். அப்போ இந்த 5 புலன்களும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது கௌரவர்கள் மாதிரி. ஆனால் அதே அறிவு பார்த்திங்கன்னா இறைவன். அப்போ எது வெல்லணுங்க, கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஏன்னா பழகிட்டோமே. அந்த பழக்கத்திலேருந்து விடுபடணும்னு சொல்ல நல்லா தியானம் பண்ணணும். நீங்கள் ஆழ்ந்து தியானம் பண்ணும்போது இந்த ஃப்ரீக்வன்சி குறையும், ஆள் மனதுக்கு போவீங்க. அப்போ உங்களுடைய இறைவனே உள்ளே இருந்து பேசும்போது நீங்கள் கேட்கக்கூடிய அத்துணை காரியங்களும் சித்தியாகும். அதுதான் தவம் செய்தால் எய்த நினைத்ததை எய்தலாம்னு சொன்னார். அதே வள்ளுவர் சொல்கிறாரு, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசைக்குட்பட்டுனார். அப்போ நம்ம கர்மம் என்ன, வந்த வேலை நிறைவேறணும், பிறவியினுடைய தொடர் அறுக்கணும், அறிவில் முழுமை பெறணும் அப்படின்ற நோக்கத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போது நல்லா தவம் பண்ணணும். தவம் பண்ண 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 அதுவும் சொல்கிறார் ஒரு இடத்துல, அதே 10 பாட்டில் கடைசி பாட்டு சொல்கிறாரு, கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலில் ஆற்றல் தலைப்பட்டவர்கின்றார். இறைவனை, அதாவது யமனை கூட வென்றுடலாம். கொஞ்சம் நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். ஒரே பிடிவாதமாக இருந்தான் மார்க்கண்டேயன், போய் பிடிச்சிக்கிட்டான். இவன் துரத்துறான், அவன் பிடிச்சிக்கிட்டான். என்னாச்சுங்க, யார் வென்றது? போயிட்டான். அந்த மாதிரி இறைவனை அடையணும்னு சொன்னால் ஒரு வைராக்கியம் வேணும். வைராக்கியம் வேணும்னா நல்லா ஆழ்ந்து தவம் பண்ணணும். அந்த தவம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா உடம்பு வேணும். உடம்பு எப்படி இருக்கணுங்க, கற்சிலை போல் தன்னையும் மறவாது பிரிதொன்றையும் நினைவாதிருப்பதே தவம்னார். நான் இருக்கிற இடத்துலையும் மறக்கக்கூடாது, மற்ற பொருளை நினைக்கக்கூடாது. பொருள் அல்லவற்றை பொருளென்று உணர்வான் மருளானா மானா பிறப்புன்னார். எந்த பொருளும் நிலையானது இல்லை, எல்லாம் மாயை தான். ஒரு நாளைக்கு நாமளே மாயை தான். அப்போது அதில் இருக்கிற களங்கம் போகணும். களிம்பேர் இருக்குது, எல்லாத்தையும் கலக்கத்தை போக்கணும். அதுக்குரிய சரியான தீர்வு சாமி சொல்லுவாருங்க. செயல் திருத்தம் ஒன்றால் மட்டுமே இறை உணர்வை பெற முடியும்னு சொல்லிட்டார். செயல் திருத்தம் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ செயலை மாற்றணும், திருத்தம் வரணும். அப்போ புலன்கள் ஒடுக்கத்துக்கு வரும், ஆட்சி அறிவு பண்ணும். அப்போது எந்த செயலும் சிக்கல் இல்லாத செயலாக இருக்கும். வாழ்க்கையில் நல்ல வளம் பெற்று மிக சிறப்பாக வாழ்ந்து வந்த நோக்கத்தை நிறைவு செய்து பிறப்பு அறுப்பு இருந்து எல்லாம் இருக்கும். என்ன மாதிரி பாடியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் பாருங்கள். திருமூலர் தான் ஒரு இடத்துல பாடுறாரு. திருமூலரா இல்லை, அவர் ஏதோ சித்தர் பாடலில் வரும். மண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று அடுக்குவார், மண்கலம் கவிழ்ந்த போது எடுத்தெடுத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டுமென்று அடுக்குவார், நம் களம் கவிழ்ந்த போது நாருமென்று எடுத்துருவாங்களாம். உண்டா இல்லைங்களா? எதை எடுத்துக்கிட்டாலும் வேணும் வேணும்னு பாருங்க. ஒரு சட்டி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சில்லியை வச்சு தான் மட்டம் பார்ப்பாங்க அப்போல்லாம். இப்போல்லாம் எதோ கறி வந்துருச்சு. அப்போ அந்த மாதிரி எதுக்கும் உதவாததுக்குன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த உடம்பு எதுக்குமே உதவாது, நாரி போய்டுன்னு எடுத்துருவாங்களாம். உன் பதம் எப்பப்பா சேருவேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது உன் பதம் எப்போ சேருவேன் நான் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்காக நம்ம புலன்கள் ஒடுக்கத்துக்கு வந்தால் நெறியான வாழ்க்கை, நேர்மறை உணர்வு, எதிர்மறை உணர்வு இல்லை, அந்த நேர்மறை உணர்வோட சிறப்பாக புலன்களை ஆட்சி செய்து அறிவு ஓங்கி நின்று பதிவுகளை கழித்து
இறை உணர்வை பெறுவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நேரமெல்லாம் தெரியல, நான் முடிச்சிட்டேன். சான்றோர் பெருமக்களே, இதுகாரும் ஒருபடி நேரமாக மிகச் சிறப்பாக வேதாத்திர கருத்துக்களை, வாழ்வியல் தத்துவங்களை நமக்கு புரியும் வண்ணம் சிறப்பாக பேசிய பேராசிரியர் பெருமகனாரை வாழ்த்தி, கலந்து கொண்ட உங்களையும் வாழ்த்தி கூட்டத்தை நிறைவு செய்வோம். பேராசிரியர் ஏ. விவேகானந்தம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்ட இருபால் மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அறிவு நிலை இயங்குமுறை விளைவு எல்லாம் அறியாமல் ஆசைதனை அடக்கிவிட்டாள். பாருங்கள் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அறிவு நிலை இயங்குமுறை விளைவு எல்லாம் அறியாமல் ஆசைதனை அடக்கிவிட்டாள். அறிவியலும் விரைவு திசை மாற்றம் பெற்று அதன் விளைவால் அமைதியின்மை உடலில் நோயாம். பாருங்கள், அறிவு தன் தேவை, நோக்கம், திறமை இவை ஒக்க அருகுணங்களாகும். இதை அறிந்து அவ்வப்போது நற்குணங்களாக மாற்றும் பயிற்சி வேணும்னு சொல்லிட்டார். இதை விட வேறு எதுவுமே தேவையில்லை. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் சிந்தனை பண்ணுங்கள். புலன் கவர்ச்சி என்பது இயல்பாக விளங்கின வித்திலிருந்து வந்தது. அதை மடைமாற்றம் செய்யணும். அதுக்கு தான் நமக்கு 6வது அறிவு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன்வருமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.